தெரியுமா? முதலாளி என்னாச்சு முதலாளி? பார்த்திபன் இனிமே வரமாட்டாமா. இதுக்கு மேல அவன் வரவும் கூடாது. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? டேய் கோபி, இந்த நேரத்துல யாரா தனியா வந்துகிட்டு இருக்கா? தனியாவா? கம்பத்துல யாரும் இந்த நேரம் தனியா நடக்க மாட்டாங்களே. பக்கத்துல தானே சுடுகாடு இருக்கு. ஒருவேளை அதுவும் இறங்குங்க, நம்ம கண்ணாடியில பாப்போம். என்னடா சொல்ற? கண்ணாடியில பார்த்தா மனுஷனா பையா தெரியும். திருப்புங்க. அண்ணா கண்ணாடி தெரியுது, ஆனா உருவம் தெரியலண்ணா. நீ என்ன என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கடா? இப்ப பாரு, என்ன தெரியுதா? இப்ப தெரியுதுண்ணா. என்னடா தெரியுது? நம்ம சேது. ஓ, சேதுவா? மணிண்ணே, கோபி ஏதோ ஒன்னு நினைச்சிட்டேன். சேது இங்க இப்படியே எங்க? டவுன் வரைக்கும் போயிருந்தேனே, மோட்டர் வீணா போச்சுல, அதான் அப்படியே அச்சங்கடையில போட்டு நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொன்னாங்க. நடந்தே வந்துட்டேன். நான் என்னமோ நினைச்சிட்டேன். அட என்ன சேதுரி, உன்னை யாராச்சும் ஏத்த வராட்டி ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே அண்ணனுக்கு? என்ன சொல்ற? அண்ணன் எல்லாம் அப்படிதான் கம்கமா இருக்கு. ஆமா சேது, சொல்லியிருந்தா வந்திருப்பேன்ல. சே இல்ல, அண்ணனுக்கு எதுக்கு சிரமம்? மணி என்ன நம்ம கம்பங்க பண்ணுவாங்க துணை தலைவர், எவ்வளோ வேலை இருக்கான், நம்ம ஹெல்ப்லாம் கூப்பிட முடியுமா? என்ன சேது இது? அண்ணன் ஊருக்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? நீ மல்லிகா தம்பி வேற. கோபி, என்ன புரிஞ்ச? நீ ஒண்டிதான்டா. ஹெல்மெட்டை கழட்டு. ஏன்னா 10 இருபது தெரியுங்களா? இந்தாங்க. ஏய் சேது இப்ப தூரமா இருந்து வந்தால, ரொம்ப கால்லாம் வலிக்கும்ல. சேது பின்னால ஏறு. அண்ணா அப்ப நானு நீ என்ன செய்ய? சேது நடந்து வந்த மாதிரி நீயும் நடந்து வரியா? அண்ணா நினைங்க குளிரும் வச்சுக்கோ. சரி, வேலையில பார்க்கலாம் அப்புறம். கோபி, ஏய் கோபி, இங்க சுடுகாடு இருக்கு, சீக்கிரமா வந்து சேரு. கையில காசு வேற இல்லையே. நம்ம ஜாக்கெட் போட்டு முதுவா நடப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். கோபி எங்க போற கோபி? நான் உண்டியா இருக்குன்னு பயம் காட்டுறீங்களா? பாத்தியாக்கா, நீ போட்டு தோசையில நான் மேஜிக் பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு உனக்கு டாக்ஸில சவாரி எதுவும் இல்லையா? வேலை செஞ்ச என்னக்கா இருக்கு? எனக்கு இன்னைக்கு இந்த வீடியோ வைரல் ஆக்குறதா என்னோட வேலை. ஹை, எனக்கு ஒரு வைரல் வீடியோ கிடைச்சிருச்சு. தலைவரே, பெருசோட கல்யாணத்துல பட்டாய கலப்படும், அவ்வளவுதானே? தலைவரே, இந்த ஊருக்குள்ள வட்டி பிசினஸ்க்காக நிறைய பேர் பூட்டி விட்டு என்ன சிறப்பா வாழ வச்சிருக்கீங்க. இவனை வச்சுக்கிட்டு சொல்ற, இவன் படம் முடிச்சு பேப்பர்ல போட்டுருவான் பாவுனே. அது இல்ல தலைவரே, இவ்வளவு செஞ்சீங்க எனக்கு, உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமையே இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு காரணம் யார் தெரியுமா? அந்த வள்ளி முட்டையில மந்திரம் பண்ணி குட்டையில விட்டுருச்சப்பா. குட்டையில விடுற அளவுக்கு பெரியவர் மேல வள்ளிப்பாட்டிக்கு அவ்வளவு ஆசையா தலைவரே? இதெல்லாம் எடுத்து அனுப்பிடாதரா, குடும்பமா மாட்டிக்குவோம். இங்க பாரு, வள்ளியோட மேட்ரு பொண்ணுக்கு அறவே தெரியாது. படம் அப்படி இப்படின்னு வெளியாச்சு சிங்கி, நீ சின்ன பொண்ணமா ஆயிருவ. இந்தாங்க தலைவரே, நீங்க கேட்ட நெய் தோசை. அக்கா, ஏன் தோசை இங்க? உனக்கு வாழைப்பழ தோசை தானே, இரு போடுறேன். தலைவரே, தோசை வேகுதா இல்லையா? தான் பல வருஷமா ட்ரை பண்றேன். சட்டி இடம் கொடுத்தா கூட அடுப்பு இடம் கொடுக்க மாட்டேது பாவுனே. நான் ஒரு யோசனை சொல்லிட்டா? திரும்ப மல்லிகையோட தம்பி ஆம்பளை கோத்து விடுற. தலைவர், அது இல்ல, மல்லிகாக்கு தம்பி மேல கொள்ள ஆசை. அவனை கவுட்டிங் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க தானே அவன் கூட போட்டா நீங்க ரோட போட போறீங்க. தலைவரே, அங்க பாருங்க. அங்க தாயா பாத்துக்கிட்டு இருக்கிற. அங்க இல்ல தலைவரே, அங்க பாருங்க. ஏன் இவ்வளவு நேரம்? உன் மோட்டர் எங்க? ஏன் இந்த ஆளு கூட வர? அப்ப நீ மெசேஜ் பார்க்கல?
மோட்டர் வீணா போச்சுக்கா அதான் அச்சங்கல்ல போட்டு அப்படியே மணியான கூட வந்துட்டேன் தும்பாங்க சரி சரி இந்த மங்களா நீ எடு, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. பெருசு கொஞ்ச நேரம் தோ வந்துடுறேன். வந்துட்டாலும் வா. இப்பதான் சொன்னேன் சேது கைக்குள்ள போட்டுங்கன்னு. மணி காரியத்தில இறங்கிட்டாரு. என்ன தலைவர் நீங்க. மல்லி ஆ? நல்லா இருக்கியா? இருக்கேன். சட்டை என்ன புதுசா? கலர் கண்ணை கட்டுது. சரி தோசை ஊத்தவா? நீ என்ன ஊத்துனாலும் எனக்கு ஓகே தான். அப்படியா? இந்தா. தலைவரே உங்களுக்கு டெரஸ் வீடு கட்ட நான் பிளான் போட்டு கொடுத்தா அங்க பாருங்க மாடி வீடு கட்டிட்டு இருக்காரு. என்னோட விளையாட்ட நீ பாக்கல, இப்ப காய நவுத்துறேன் பாரு. சேது தலைவரே சாப்பாடு ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பெரியவரோட கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஏதோ அக்கா கிட்ட மோட்டர் கட்டு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல தலைவரே அது நேத்து நாளைக்கெல்லாம் சரியாயிரும் தலைவரே மோட்டரு. நாளைக்கு சரியாயிரும். நாளைக்கு எடுத்துடலாம். இல்ல இல்ல இருக்கு தலைவரே என்கிட்ட இருக்கு. இல்ல ஏன்னா கம்பத்து தலைவரே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாத்துக்கணும், அதுக்கு தான். ஆமா சேது, நம்ம தலைவர் வீட்டு கல்யாணம்ல நாம தான் இறங்கி வேலை செய்யணும். என்ன சிங்காரம் இப்படி சொல்லிவிட்ட? பெரியவர் கல்யாணத்துக்காக கேரள இருந்து டிவி குரூ எல்லாம் வர சொல்லிருக்கேன். 4 பேர் வராங்க. அப்படியா? ஏன் சேது 4 பேர் வராங்க? ஆமா 2 பொண்ணு 2 பையன். என்னது பொண்ணா? ஆமா தலைவரே. ஆமா அவங்கள எங்க தங்க வச்சிருக்கிற? 2 பையனுங்க என் வீட்ல, 2 பொண்ணு சோஃபியா டீச்சர் வீட்ல. சோபியாவா? ஆமா தலைவரே. சரி அப்படி அந்த பிள்ளைங்க எது வேணும்னா என்னதும் வாங்கி. இல்ல தலைவரே என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்கிறேன். பாத்தியா? சரி சரி வேலை பாரு. சோபியா நீ என்னடா பண்ற இங்க? தலைவரே இதுக்கப்புறம் நீங்க சோஃபியா வீட்டுல மட்டும் தானே இருப்பீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துடணும்டா. அப்ப தலைவருக்கு தோசை மேலயும் ஆசை, பிரெட் மேலயும் ஆசையா? தலைவரே அங்க பாருங்க. ஐயா திருச்சு நம்ம ஆளு பரவாயில்ல. அட ஒக்கா மக்க இவன் எதுக்குறாங்க வந்தா? அட நார பயல 2 காட்டிட்டு இப்ப 3 காட்டுறான். சேது அப்புறம் how are you man? எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. செமையா இருக்க மச்சான். alright guys, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு சேது. இப்போல என் கூட தான் படிச்சான் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும். அதுக்கப்புறம் அக்காக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் எஸ்பில. ஓகே மச்சான் கினால் பண்ணி வைக்கிறேன். திஸ் இஸ் மை மேனேஜர். ரொம்ப வளர்ந்துருக்காரு, பிரதீப்னு பேரு. இது கொஞ்சம் பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்கும். சரளா. ஹாய். And the most happening host in Malaysia மச்சான் தாரணி. கினால் பண்ணிங்க மச்சான். டேய் கிண்டல் பண்ணிக்கடா. பால்மர காட்டுல சீனா தம்மன் மாதிரி ஒரு பொண்ணா யாருடா அது? சோஃபியா அக்கா, இங்கிலீஷ் டியூஷன் டீச்சர். நைஸ். இங்கதான் தங்க போறோமா? வேண்டா. 2 பொண்ணுங்களும் சோஃபியா அக்கா வீட்ல, மேனேஜர் என் வீட்ல. Hi, welcome. Hi, I'm Sarala. Hi, Sarala. And this is Tarani. Hello, Tarni. Hi. சும்மா சொல்லக்கூடாதுக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you so much. என்ன அக்கான்லாம் கூப்பிட வேணாம், சோஃபியா நீ கூப்பிடலாம். I am also very happy. I'm Zach by the way. Zach, full name? Emmanuel Zakaria. They call me Zach. Nice to meet you, Zach. வீட்ல வேற யாரும் இல்லையா? என் கூட என் ஹஸ்பண்ட் இருந்தாரு, ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா தான் இருக்கேன். ஓகே 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 गाइस, இட்ஸ் வெரி ஹாட். உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சேது எங்க தங்குறோம்? என் வீட்ல தான். ஓகே 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 கம் ஆன், டேக் யுவர் திங்ஸ். டேய்
யாரா அந்த அக்கா ஆவேசமா குளிக்கிட்டு இருக்காங்க? ஏய் அக்கா இல்லடா காசு என்ன 9 வருஷமா குழி நோண்டி இருக்காரு புதையல் கிடைக்கும். என்னண்ணா? காசு என்ன யாரது? இங்க என்ன நோண்டி இருக்கீங்க? நீ படுக்கதான் நோண்டிட்டு இருக்கேன். எங்க தாத்தா படம் தானே தேடிட்டு இருக்கேன். இதோ ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பார்க்க வந்தேன். சரி சரி சரிண்ணா நீங்க நோண்டுங்க. பாவனே. சரியா பாத்து போ. சரி தம்பி வந்துருவானுங்க டவுன்ல இருந்து கம்பத்தை சொல்றதுக்கு. எது நம்ம குழி? இதான். வெல்கம் டு மல்லிகா மாளிகை. மாளிகை மச்சான் இதுவா? கொஞ்சம் சின்னதா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிறோம். சேத்து இங்க தான் தங்குறோமா? ஆமா. ஏகம்லாம் இருக்குல்ல? நைட் வந்துடும் பாஸ். நீங்க போங்க. வலது கால் எடுத்து வச்சு போங்க. போடா வெண்ண. இல்ல வடக்கு பக்கம் போக சொன்னேன். நீ ஒருத்தன் போ. சரி மச்சான் வந்தோன்னு கேட்கணும்னு இருந்தேன். அதான் எல்லாரும் வீட்டு மண்ணுக்கும் இந்த பழகி வச்சிருக்கீங்க. அது இல்லடா நம்ம தான் சின்ன வயசுல தான் அறாத்தாச்சே. அதான் அப்பப்போ ஓடி போயிருவேன். அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் மச்சான் நீ உன் வீட்ல மட்டும் தான் ஓடியா இல்ல எல்லார் வீட்லயும் புந்து நீ தான் ஓடிட்டு இருக்கியா? எல்லார் வீட்லயும் வச்சிருக்கீங்க. டேய் இங்க 50-60 வருஷமா அப்படிதான் இருக்கு. அதான் அப்படி நாங்களும் ஃபாலோ பண்றோம். 60 years antique. ஆமா சோஃபியா கிட்ட போடுற பழகு. சோஃபியா she is a beauty. உனக்கு தெரியுமா மச்சான் என் டேஸ்ட் எப்படின்னு? I'm an auntie lover. மூஞ்ச நார் அடிச்சிட்டான். சரி மச்சான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ கூட தான் தாரணியை பார்த்து இடி விழுந்த ஈத்த மாதிரி நின்னுகிட்டு இருந்த. கண்டதும் காதலா? அது இல்லடா நானும் தாரணியும் உன்னை லவ் பண்ணோம் காலேஜ் படிக்கிறப்போ. லவ்வா? ஆமாண்டா. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆச்சு. பிரேக்கப்பா? மனசு வெளிச்சிருக்கு மேடம். காலேஜ் விட்டுங்க வந்துட்டேன்டா பாதியிலே. என்னடாச்சு? அதெல்லாம் பெரிய கதரா அடுத்தடுத்து சொல்றேன். மச்சான் உன் கம்புக்கு ஏன்டா கம்பு பணுக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க? ஊர் எல்லையில அவனை வெயிட் பண்ணிட்டே இருப்பானா? இந்த விஷயத்த அக்கா வீட்லயும் கடையில அட்டி பேச வேணும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம இங்க ராத்திரி ஆனா யாரும் வெளியே போக மாட்டாங்க. இந்த ஊர் எல்லையில ஒரு கோவை இருக்கு. அங்கே தலைவர் யாரையும் போவான்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி அந்த கொகைக்குள்ள என்னதான் இருக்கு? How do I know? என் ஹஸ்பண்ட் பெஞ்சமினுக்கு கூட இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு தடவை அவுட் ஸ்டேஷன்லேருந்து சீக்கிரமாக வந்துடணும்னு அந்த கொகை வழியாக வர்றப்போ கார் சொந்தமாக நின்றுச்சான். கார் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. கார் ஸ்டார்ட் பண்ண முடியவே இல்லையா. அதுக்கப்புறம் அவர் எப்படி தான் வீட்டுக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியலன்னு சொன்னார். அக்கா இந்த வாழைப்பழத்தை கணக்குல வச்சுக்கோ. என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் அப்பவே நினைச்சேன் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வேன் இருக்கும் போது என்கிட்ட எதுக்கு டாக்ஸி கேக்குதுங்கன்னு. ஆமா இப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த கொகையை பத்தி கதை? அங்க போக கூடாது தானே சொன்னாங்க. அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டுருவீங்க கதைய, அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா நான் மட்டும் தானே தனியா டாக்ஸி ஓட்டிட்டு போகணும். போறப்ப போட்டுருச்சுன்னா What's up everybody? Sorry கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் செம்ம கதை போல் இருக்கு. Hey சேது யாரு அது? பாக்க அவ்வளவு வயசான மாதிரி தெரியல. இவருக்கா கல்யாணம்? இது சிங்காரண்டா. நம்ம பெரியவர் பேர் வந்து தங்கையா. நம்ம கம்பத்து தலைவர் இருக்கார்ல அவரோட அண்ணன். ஆமாவா? அங்கதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். ஓகே சரி நீங்க பேசிருங்க உள்ள வேலை இருக்கு. ஹலோ வாங் எங்க போறீங்க? கடையில வர கஸ்டமர் யாரும் இல்ல. வேலை உட்காருங்க. அட உட்காருடா. Hey handsome, what is your name? My name is Zach, Emmanuel Zakaria. Wow, nice name. சிங்காரம் வேலையா வந்திருக்காங்க. என்னை விட சேதுக்கு நல்லா எல்லாம் கதையும் தெரியும். அவங்ககிட்ட கேளுங்க. ஏய் அக்காக்கு தெரிஞ்சு செத்தேன். இந்த கதையில அங்க பேசணும்னு சொல்லியிருக்கு. தெரிஞ்சுக்க தானே கேக்குறோம். சொல்லு சேது, ஏன் இது கூட பண்ண மாட்டியா? எதை சொல்றது? நானும் சிங்காரமும். நீங்க சிங்காரமா? ஒரு நாள் வள்ளிப்பட்டி தோப்புல. பாட்டி தோப்புல என்ன பண்ணீங்க? டேய் ஒரு நாள் ராத்திரி. டேய் சொல்றத முத கேளுடா. ஒரு நாள் ராத்திரி போயிருந்தாங்க. இதுக்கு பேசாம சிசிடிவி கேமராவே போட்டுருக்கலாம். நீ காசு கொடுக்குறியா? நான் ஏன் கொடுக்கணும்? குழி நோண்டு. இந்தா இத பிடி. கரெக்டா அடி லைட்ட. சிங்காரம் சிங்காரம் சுச்சா வந்துருச்சு. நீ தோண்டிக்கிட்டு இருக்கியா? நம்ம போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வந்துருச்சா? போ பார்த்து மரம் செத்துற போகுது. Come on.
இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. உண்மையாவே யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? சரி, யார் இந்த வள்ளிப்பாட்டி? கையை எடுத்துட்டு கூட பேசலாம். வள்ளிப்பாட்டி பெரியவரோட பழைய காதலி. ஏய் உதவங்க பாரு நீ. வள்ளிப்பாட்டிக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். அவங்களோட ஹஸ்பண்டும் மகனும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டி அப்படியே ஒரு மாதிரியா ஒரு மாதிரி சாசா போயிட்டாங்கன்னு சொல்லு. ஹே, சாசாவெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் பாட்டினாலதான் அந்த 2 பேரும் செத்தாங்கன்னு இந்த ஊரே பேசிக்கிறாங்க. கதையா கேக்குறேன்? ஏய் சேது, என்ன கதை உனக்கு இங்க? அந்த பையனுக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்டியா? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்க்கா. பெரிய ஒரு கல்யாணத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கான். அக்கா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கவ்வா ஒரு தேத்தாரி போடுங்க. ஏய், கவ்வா இருந்தா அவருக்கு பிடிக்குமா? நீங்க வாழைப்பழத்தை ஒழுங்கா பிடிங்க. சிங்காரம். சரி, இந்த ஊரு ஓரமா ஒரு கொகை இருக்குல்ல, அங்க ஏதாவது நடந்திருக்கா? நான் அந்த கொகைப்பாட்டுலாம் போக மாட்டேன். ஆனா ஒரு நாள் நம்ம காசியன் ஒரு கதை சொன்னாரு. யாரு? நம்ம அண்டர்டேக்கரா? அந்த ஆள் தான். என்ன தெரியுமாச்சு? காற்று வந்ததும் கொடிய செய்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா. ஐயோ தாத்தா, எங்க தாத்தா புதையில வச்சிருக்க? நீ வந்த இடம், போன இடம், பேண்ட இடம், வாழ்ந்த இடம் எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். புதையில மட்டும் கண்டுபிடிக்க முடியலையே. பக்கத்துல சொல்லி பார்ப்போம். காற்று வந்ததும் இங்க வா காசி. அதான் தண்ணி ராவாடிச்சனால மன பிராந்தி. காற்று வந்தது. தாத்தா என்ன தாத்தா பொம்பளை குரலாம் பேசுற? ஐயோ தாத்தா, தாத்தா நான் பூத்தாவா? யாரோ இருக்கீங்களே, எங்கடா இருக்கீங்க? கடையில கண்ட கருமத்தை பத்தி பேசாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? திருந்த மாட்டேன் நீ? பெரியவரோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கணும். பெரியவர் என்ன அந்த கோகில கல்யாணம் பண்ண போறாரு? எனக்கு என்ன காது கேட்காது நினைச்சிட்டு இருக்கியா? ஹே, நீங்க எல்லாம் இந்த கல்யாணத்தை வீடியோ எடுக்க தானே வந்தீங்க. வந்த வேலையை மட்டும் பாருங்க. இதை எடுத்து அவன்கிட்ட கொடு. இன்னைக்கு ஒரு வைரல் வீடியோ கிடைச்சிருச்சு. இவ்வளவு அழகான பொண்ணையே ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்கிறாங்க. ஐயோ, நீங்க அந்த போட்டோவை கட்டி ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ணு பட போகுது. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல. சரி, போட்டோ எல்லாம் பார்த்தது போதும். புது மாப்பிள்ளை எங்க? அண்ணன் எங்க போற? எங்க அண்ணனே வந்துட்டாரு. அடேங்கப்பா, இந்த வயசுல சும்மா ஸ்டைலா ஸ்டெடியா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் தாத்தா. ஆத்தி விடுவேன். கேவலமா இல்ல? இப்படி எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் வேணாம். கோச்சுக்காதன, உட்காருன. நீ ஒண்ணு பாணி, நாளைக்கு கல்யாண மாப்பிள்ளை அவரு தான். அவரை போய் தாத்தான்ற அண்ணன் கூப்பிடு. ஏன் மச்சான் கூப்பிடுறானே? அட மாமான்னு கூப்பிட்டு தொலையா. மன்னிச்சுக்கிங்க மாமா. அடடடடடா, அவருக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு? அவருக்கு முன்னுக்கு ஒரு 4 வெள்ளை முடிதானே தெரியுது. அங்க இருக்கிற கருப்பு முடி கூட எனக்கு ஒரிஜினலா தெரியலையே. தம்பி சொல்லுங்கடா. ரொம்ப லாரியாவுத. அமைதிட்டா. நீ என்னமா கிறுக்குத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க? அவன் ஒரு சைட்ல பரட்டிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில அவரை கூட்டிக்கிட்டு டவுன்ல உள்ள கோயிலுக்கு போகணும்ல. டவுனுக்கு போகணுமா? ஏன் உங்க கம்பத்து கோவில்ல கல்யாணம் பண்ண முடியாதா? அக்கா, இந்த கம்பத்துல ஒரு கோயில் கூட இல்ல. கோவில் கட்டணும். கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டேன் சார். நீங்க தானே கம்பத்தோட தலைவர். ஏன் சார் கோயில் கட்டல? ஏற்கனவே கம்பத்துல ஈஸ்வரன் ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சப்போ அவரோட சம்சாரம் தவறிட்டாங்கன்னு அப்படியே அந்த வேலையை விட்டுட்டாரு. அதுல இருந்து இந்த வீட்லயோ கம்பத்திலயோ எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல. கோவில் பேச்சு எடுத்தா போதும் யாராவது ஒருத்தன் புட்டுக்கிறான். தெய்வ குத்தம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோயில இருக்கிற அந்த பூச்சாண்டி தான். உனக்கு ரொம்ப வாயி பேசாத, உள்ளுக்கு போ. அப்போ இந்த சேட்டைக்கெல்லாம் இதுதானா காரணம்? சாட்டையாது
இன்டர்வியூ பண்ணுங்கன்னா எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்களா? மன்னிச்சுக்கிங்க மாமா, நான் கேக்குறேன். தாரணி ஒழுங்கா கேளு. சொல்லுங்க சார், காதல் கல்யாணமா அரேஞ்ச் மேரேஜா? எல்லாம் என் தம்பியை கேளுங்க, எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கதை கந்தல் படம் ஓவர். மல்லிகா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமா சமையல் வேலையை பாத்துக்கமா? சரிம்மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா, அதான் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு கிளம்பு. எல்லாரும் அங்க போயிட்டா இங்க யார் சமையல் வேலையை பாக்குறது? எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு இங்க தான் வருவாங்க. மல்லிகா, ஹே சோஃபியா, வாங்க வாங்க வாங்க. ஏய் சேது, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்துட்டு வரேன். பரவாயில்லக்கா, ஏதாவது உதவி செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆளும் தாடியும் பாரு, கல்யாணத்துக்கு போடுற சட்டை அது. அக்கா, நீ உங்க வீடியோ கேமரால படம் எடுப்பீங்களா? உங்களை நான் படம் எடுக்கணுமா? உங்களை நான் படம் எடுக்கணும்னா சீது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்? என்ன அந்த ஊர் எல்லையில இருக்கிற குகைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? குகைக்கா? அக்காவுக்கு தெரிஞ்சு செத்தேன், அங்கெல்லாம் என்னால கூட்டி போக முடியாது. ஏன்டா அவ்வளவு பயந்தாங்குழியா இருக்க? பட்ட பகல்ல தானே கூட்டிட்டு போக சொல்றேன். அக்கா, நான் கூட்டிட்டு போனா என்ன கேமரால வீடியோ எடுப்பீங்களா? உங்களுக்கு அங்க போ தெரியுமா? பெரிய தாத்தா என்ன அந்த பக்கமா கூட்டிட்டு போயிருக்காரு. சரி, எல்லாரும் டவுன்ல இருந்து வரதுக்குள்ளார நம்ம அங்க போயிட்டு வரலாமா? சரி, எப்படி போறது? அந்த பக்கம். சரி வாங்க போலாம். ஆம்பளைனா இப்படி இருக்கணும். இதுதான் அந்த குகையா? என்ன அப்படி இருக்கு? இன்னும் தூரமா போனா? சரி வாங்க, ஏன் நிக்கிறீங்க? இத தாண்டி போக கூடாதுன்னு பெரிய தாத்தா சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ளலாம் போலாம். வேணாம், உள்ள பூச்சாண்டி இருக்கு. ஐயோ, அதெல்லாம் சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, உள்ள போலாம். அக்கா, பயமா இருக்கு. சரி, வந்ததும் வந்துட்டேன். வினோ கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இதுக்கப்புறம் நானே சொந்தமா போய்க்கிறேன். இல்ல வர. இதான் அடங்கா பிள்ளையாரியாச்சே. உன்னோட பெரிய பையா இருக்க பத்தி உள்ள. வா, பாத்து வா. அக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா. அட, நாங்க இருக்கோம்ல, வாயா. இருட்டா இருக்க, பேய் எங்க இருக்குன்னு கண்ணுக்கே தெரியாது போல. அவகனா இருட்டா தானே இருக்கும். இல்ல பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. போய் தான் ஆகணுமா? அக்கா, வாங்க வீட்டுக்கு போயிடலாம். இவன் ஒருத்தன் போய் அங்க உட்காரியா? சும்மா இருக்கிறியா? இன்னும் இங்கே உட்காரு, சரியா? என் கண்ணுக்கு தான் ஒண்ணுமே தெரியலையா? உள்ளுக்கு தான் போய் பாப்போம். ஏய், நீ லைட் எங்க அடிக்கிற? தலையில. என்ன பெருமூச்சி? அதெல்லாம் போச்சே. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு பேய கூட காணோம். நீங்க கொடுத்த பில்டப்ஸ பார்த்தா இன்னும் பெருசா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இதை நம்பி பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும் நினைச்சேன். நீக்க கொஞ்சம் தான் மிச்சம். ஒருவேளை இந்த சந்தில என்னடா பாத்து? என்னடி? என்னடா இது? கொடு. வினோ, எங்க இருக்க? நான் உன்னை இங்க தானே உட்கார சொன்னேன். சரி வா, கிளம்பலாம்.
பாத்துக்க கல்யாண பொண்ணு நீயும் கேட்டுக்க மாப்பிள்ளையே நீ வெயில் போட்டுக்க நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு நான் உனக்கு கேட்க போறதில்ல. ஆனா இதுதான் உன் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண பிறகு சந்தோஷமா வாழணும். சரி. எனக்கு தெரிஞ்சு தலைவரோட பெரியவர் எவ்வளவோ நல்லவர். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப எதுக்கு இதெல்லாம்? இது அவங்க குடும்பம். சோகமோ துக்கமோ அவங்க பாத்துக்குவாங்க. ஹே, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? வெக்கமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் கூட பேசி பிடிச்சதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா ஊரே என்ன கிண்டல் பண்ணது. இங்க பாரு வனஜா, உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்கு மட்டுமே வாழ கத்துக்கோ. ஏன்னா எல்லாரையும் எப்போதுமே சந்தோஷப்படுத்த முடியாது. அதை புரிஞ்சுக்கோ நீ. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் நீ சந்தோஷப்படுத்தியே ஆகணும். அடடா, நல்ல நேரம் முடிய போது இன்னுமா அலங்காரம் படுத்திக்கிட்டு இருக்கீங்க? வனஜா, அலங்காரப்படுத்தாமையா அழகுதான். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் தான் காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ. பெரியவர் ரொம்ப லக்கி. வனஜா, பெரியவர்கிட்ட நல்லா பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். என்ன சரி, போனோன்னு ஓடி போய் பாஞ்சிடாத.
தூங்குனானே புதுசா இவன் பாக்குறானே முயல் மாதிரி தாவுறானே எதையோ தான் தேடுறானே செத்தாலும் நிம்மதி இல்ல எத்தா இவன் ஊருக்குள்ள நுழைஞ்சாலே வருமே தொல்ல ஏண்டா வந்த பழி வாங்க பாயிரானோ பசியார மேயிரானோ வெளியான பார்வையோட ஏண்டா வந்த தனியால தூங்குனானே புதுசா இவன் பாக்குறானே முயல் மாதிரி தாவுறானே எதையோ தான் தேடுறானே ராத்திரியும் ஆனாலே வாசப்படி தாண்டாத ஊருக்குள்ள பேய் சுத்துதா அட சொன்னா கேளு வீட்டை விட்டு போகாத சேட்டை ஏதும் பண்ணாத ஊருக்குள்ள பேய் சுத்துதா கதவெல்லாம் சாத்து. பெருசு என்ன பெருசு? அந்த கோபி பையன் யாரு வராம பாத்துக்குவான்ல. அட ஏன் பயப்படுறீங்க? நான் இருக்கிறேன்ல. இல்லையா, படக்குன்னு படம் பிடிச்சி பச்சை பட்டு கொடுத்து வீடு வீடா போட்டுருவாயா, உலகம் பூரா பரப்பிடுவாயா. ஆமா தலைவர, யார் அந்த பச்சையப்பான்னு சொல்றீங்க? ஆனா என் போல பச்சையா வரும் அதுதான். அட வாட்ஸ்அப். அட வாட்ஸ்அப் இங்கிலீஷ் தமிழ்ல பச்சையாப்ப. யோ இந்த கம்பத்துல எனக்கு ஒரு இமேஜ் இருக்கியா, பாத்துக்கியா? யோ நெருப்புல குளிச்சையா, நெருப்புல குளிச்சேன். ஏ தலைவர, தண்ணி வரலையா? What you are talking, you shut up. நீ அடிக்கடி ஏன் இங்கிலீஷ் கிளாஸ்ல பஞ்சங் பண்றியா? தலைவர, இனிமே இங்கிலீஷ்லாம் படிச்சு நம்ம என்னத்த பண்ண போறோம் தான். பெருசு, வாரம் வாரம் சோஃபியாவை மீட் பண்றதுக்கு போடுற பீட் தானே இது. யோ நீ ஏன் என்னை காட்டி கொடுத்துருவியா? ஆமா காசி எது விளங்குனுச்சு? ஆமா காசி, உங்க தாத்தாவோட புதையில நோண்டுனிய எது கிடைச்சிச்சா? அதை ஏன் கேக்குறீங்க தலைவரே? தோண்டி தோண்டி என் மம்முட்டி தான் தேஞ்சு போச்சு. அடுத்தது டொரியான் தோப்புல ட்ரை பண்ணலாம் இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? என்ன பெருசு? இன்னும் முடியலையா? இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. என் மனசுல உள்ள பாரமும் இறங்கிருச்சு. அதனால கம்மாவ் சியர்ஸ். சிறுசு எங்கேயோ உன்னோட என்னோட இங்க இருக்கு பெருசு. நாங்களாம் வேற மாதிரி. புலியா? அப்புறம் வந்த வேலை முடிஞ்சு பழகு. என்ன நிம்மதியாவே விட மாட்டியா? யாரு அந்த ஜாக் சொன்னா நான் இங்க இருக்கேன்னு? ராத்திரி நேரத்தில் தனியா வெளியே வரக்கூடாது தரணி. இந்த கம்பம் ஒரு மாதிரி. போதும்டா போதும். நீ குடுக்கற பில்டப்ஸ் பார்த்தா பெருசா இருக்கு. அந்த கொகையில போய் பார்த்தா பழைய ஜாடி தான் இருக்கு. ஒஸ்காரோ வட வச்சுக்கோ. உன் மண்டையில போட்டு உடைக்கிறேன். ஓ, மண்டே வேற உடைக்கணுமா? இதுக்கு முன்னுக்கு மனசு உடைச்சது பத்தாது. பார்த்திபன் இனிமே வரமாட்டாமா? இதுக்கு மேல அவன் வரவும் கூடாது. வனஜா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி இருக்க போற? இது ரொம்ப முக்கியமான இரவு. இதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இதெல்லாம் இப்படி எல்லாம் வெறுத்து போச்சு. வயசும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலையும் நான் யாரையும் விரும்பாம இருப்பேனா? இது வேற. எடுத்துறேன். அப்படி என்ன வெளுத்து போச்சு? வெள்ளி கம்பி மாதிரி அழகாதானே இருக்கு. வனஜா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன் பிடிக்க?
சாத்திட்டு வந்துடுறேன். எதெல்லாம் வந்து விழுந்திருக்க நீ? என்னாச்சு? யாரு மனச யாரு உடைச்சா சேது? படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு கம்பத்துக்கு போய் பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு சொன்னது நீ. இதான் ஊரா? அந்த தோசை கடை தான் உன் பிசினஸா? அப்ப நான் எது சொன்னாலும் அதை கேட்கற நிலைமையில நீ இல்ல தரணி. சரி, இப்ப கேக்குறேன், சொல்லு. எனக்கு சொல்ல இஷ்டம் இல்ல. நான் இல்லாம நீ சந்தோஷமா தான் இருந்த. மனசை உருப்படியா புரிஞ்சுக்க தெரியல. இதுல வர பேய் பிடிக்க மாட்டாங்களா? அத பத்தி நீ பேசாத. நீ கடைசி வரைக்கும் உங்க அக்கா தோசைக்கு சாம்பார் ஊத்திக்கிட்டே இரு. என் கடையில சட்னி, மீன் கறி, கோழி கறி நான் இதான் ஊத்துவேன். உனக்கு என்ன? இப்பயும் அழுகுற? வேணும்னு சொல்லு, உனக்கு சேர்த்து ஊத்துறேன். சாம்பாரா சட்னியா? நீ கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேன்ல. அக்கா. சரிக்கா. தாரணி. என்ன ஆச்சு? போயா, என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். ஒண்ணும் பேசல. ஒண்ணுமே இல்ல. அண்ணன் என்ன ஆச்சு? எங்க? எனக்கு என்னமோ தாத்தா மாமனாலதான் பொண்ணுக்கு என்னமோ ஆயிருக்கும்னு தோணுது. மல்லிகா, என்ன ஆச்சுன்னு கேளுமா. வனஜா, வனஜா, அல்லாத வனஜா, உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சு? ஓ மை காட், பொண்ணுக்கு தொண்டையில் அடிபட்டு இருக்கும். அதனால பொண்ணு ஊமையா இருக்கு, பார்த்து வர மாட்டேங்குது. இது சரிதானே? எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். காக்கா, நான் கெஸ் பண்றேன்க்கா, சொல்லுங்கக்கா. குதிச்சு வந்தாரா? என்னது? குதிச்சு வந்தாரா? பெரியவரா? வாவ். This is something different. கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாயில அனிமல மாதிரி இருக்காரு. அனகொண்டா. டேய், சும்மா இருங்கடா. கா, வேற சொல்லுங்கக்கா. வேற க்ளூ. கை நீட்டி. ஐயோ, சூப்பர்மேன் தானே? சும்மா ரெடி லூசு. சூப்பர்மேனா பவரா? என்ன பெருசு? பவுரு கவுருன்றான். அண்ணனுக்கு பவர் எங்கேருந்து வருது? ஒருவேளை அண்ணன் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு இப்படி ஒண்ணு இருக்கா? சரி. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தோண பேசிட்டு இருக்கீங்க. முதல் உங்க அண்ணனை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு முதல் கேளுங்க. ஐயா, தலைவர் கூப்பிடுறாரு. என்னது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு சீடி இருக்கிற. எப்படி? எல்லாம் அப்படிதான். நீ பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். வா போலாம். தம்பி,
என்னடா ரொம்ப அடம் பிடிக்குது? என்ன சிறுசு சாது மிரளுது. அண்ணன் கானஸ்லா. என்ன சொல்ல வர? அந்த அளவுக்கு கனமா இருக்காரு. இந்தாமா நீங்க எல்லாம் பாப்பா கூட்டு உள்ள வாங்க. சரி உள்ள போ மதராத்திரி உள்ள போ. என்ன சரியா? பயப்படாத போ. உனக்கு தனியா சொல்லுமா? நீங்க சரி போயிட்டு வரோம். என்ன எல்லாம் பலமா இருக்கு? அண்ணன் கல்யாணம் சந்தோஷம். அது சரி, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் இந்த ஆளை சொல்லணும். நண்பனை திட்டாத. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுறு வந்து உருக்குதுங்க. அந்த அல்லாத உறவா இவன் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீர் இழுத்தா. மல்லிகா தெரியும் சரிண்ணே. அண்ணனா இந்த கடைக்கு வரது முதல்ல பாட்டு தலைவரே தலைவரே. புரியுது தலைவரே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரியவர் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவருக்கும் ஆசை பசங்களாம் இருக்க வேணாமா? மத்ததெல்லாம் எதுவும் நடக்க வேணாமா? என்ன தலைவரே நீங்க சின்ன பிள்ளை மாதிரி? முதல்ல டீ சாப்பிடுங்க தலைவரே. எப்ப பார்த்தாலும் அண்ணன் நினைச்சே கவலைப்படுங்க. இப்பதான் அண்ணி இருக்காங்களா பாத்துக்க. அத சொல்லு. அது எப்படி முடியும்? வனஜா வந்துட்டா எங்க அண்ணன் மேல பாசம் குறைஞ்சிருமா? தலைவரே, உங்களை பார்த்தா அண்ணன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. அண்ணனுக்கு புது பொண்டாட்டி, அதுவும் அழகான பொண்டாட்டி கிடைச்ச போறாமையில பேசுற மாதிரியே இருக்கேன். ஏய் சிங்கே, உன் வாய். அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்னாச்சு? பைக்கு எங்கப்பா?
சரி சரி இதாங்க முதல்ல தண்ணி குடிங்க. மல்லிகா அது என்னோட மல்லி என்ன இருந்தாலும் என் மேல உனக்கு ஒரு தனி பாசம் தான். ஏய் கேப்ல கடா வெட்டாத அம்மா இங்க வா இங்க வா இங்க வா. ஏய் நீ எங்க போற? ஏய் நீ நாச்சி சொல்லி தொலைடா. நாங்க 2 பேரும் மல்லிப்பட்டி வீட்டு தாண்டி வந்துகிட்டு இருந்தோமா? கிழங்கு ராத்திரி தானே அட்டாக் பண்ணும். இதனடா பகல்ல அட்டாக் பண்ணுது. நமக்கு தோடிடுமா? அப்படியே போ. அப்படியே போ. போ. கோ. அது ஏன் எப்ப பார்த்தாலும் வள்ளிப்பாட்டி உங்க 2 பேத்து மட்டும் அட்டாக் பண்ணுது? அவங்க வீட தாண்டி தானே நம்ம கம்பத்துக்கே வர முடியும். வர வர பாட்டியோட சேட்டை தாம் பண்ண முடியல. ஒருவேளை எங்க அண்ணனோட கல்யாண செய்தி பாட்டி காதுல எட்டிருச்சோ, அதனாலதான் வர்றவன் போறவன பாட்டி கச்சேரி பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு உண்டு இல்லைன்னு நான் பாத்துறேன். எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க போல. டெஃபினெட்லி I'll miss you all. நீங்க மிஸ் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சோஃபியா. So sweet of you. எல்லாரும் கண்டிப்பா keep in touch பண்ணணும். சொல்லுடா. வள்ளிப்பட்டி மறுபடியும் ஜாகாட் ஆயிட்டாங்க. டேய் என்னடா சொல்ற? நாங்க எல்லாம் அங்க தான் போறோம். அதுக்கு அங்க நான் என்னடா பண்றது? தாரணிக்கு தான் பேய் பிசாசுனா ரொம்ப பிடிக்கல. கேமரா தூக்கிட்டே அங்க வந்துரு. சோஃபியாக்காக்கு வள்ளிப்பட்டி வீடு தெரியும். அப்படின்ற? ஆமாடா, சீக்கிரம் வந்து தொலை. சரிடா, உடனே வரும். எனக்கு உதவி தெரியல. தலைவரவே செம்ம கோவத்துல இருக்காரு. வள்ளிப்பட்டி வீடு பிச்சுக்கிட்டு போகுது. இன்னைக்கு ஒரு வைரல் வீடியோ எனக்கு கிடைக்க போகுது. தலைவரே இதான் வீடு. உழுக்கு போறீங்க கேளுங்க. வாங்க தலைவர் கேளுங்க. தலைவரே தலைவரே அங்க இருக்க கூப்பிடுங்க. தலைவரே உங்களை நம்பி தானே வந்தோம். வாங்க கேளுங்க. வள்ளிப்பட்டி வீடு. போங்க கேளுங்க போங்க. வயசாகுதுல்ல, ஊத்தி வாங்குதாப்பா. சரி விடு விடு விடு, நான் கேக்குறேன். என்ன எல்லாம் என்னையே பாக்குறீங்க? படமா ஓடுது. அது இல்ல தலைவரே, உங்களை பார்த்தா ஒரு பவர் வருது தலைவரே. இந்த கம்பத்துல தைரியமான ஆம்பளைனா அது நீங்க தானே. இப்படியே உசுப்பு ஏற்றி விடுங்கப்பா. கூப்பிடுங்க வள்ளிப்பட்டி கூப்பிடுங்க. வள்ளி வள்ளி ஆளு வீட்டுல இல்ல பாப்பா, பயந்துதான் நினைக்கிறேன். அப்புறம் வருவாங்க. வெளிய இருந்து பார்த்தா என்ன தெரியும்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நாசமா போடணும். உங்களுடைய உள்ள போறது விடிஞ்ச மாதிரி தான். ஐயோ, ஒரு வயசான பாட்டிய பத்தி ஏன் இப்படி எல்லாம் பயப்படுறீங்க? நான் போய் பாக்குறேன். நான் போதான் போறேன். நீ வந்தா வா. தலைவரே நீங்க வரல? அப்புறம் என்ன பாத்துட்டீங்க? உள்ள போ. பொம்பளை பிள்ளை தைரியமா போகுதுல. போ. நீயும் போ. நீ பின்னாடி போ. இவன் எதை எடுக்கிறான்னு தெரியும். உள்ள வரீங்களா? அட இளவெடுத்தவன ஏன்னா பேய் மாதிரி பயமுறுத்துற. 90 டிகிரி திரும்பி பயமுறுத்துறே. போடா. தலைவரே எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இங்க போறோமா இங்க போறோமா? அட ஊர் உங்க நமக்கு இப்படி திரும்பி ஏன் பாவங்க? முதல்ல உசுர குடுப்பண்ண, இப்ப உசுர எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பாட்டி 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 இருக்கிறாங்களானே எல்லாருக்கும் சந்தேகம். இது என்ன ஒரே சீன எழுத்தா இருக்கு? ஒருவேளை பாட்டிக்கு சைனீஸ் தெரியுமோ? இருந்தாலும் இருக்கலாம். தலைவர் கூட சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி என்கிட்ட. பாட்டி வர பழைய ஆளு. இங்க நம்ம கம்பத்துல முன்ன சைனீஸும் தமிழும் கூட இருந்தாங்களாம். இப்பதான் பீட்டா பண்ணி போயிட்டாங்களாம். நல்லா இருக்கா? இதெல்லாம் பாட்டியோடதுதான். அந்த காலத்துல மேடை நாடகத்துல நடிக்கும் போது பாட்டியும் தாத்தாவத்தெல்லாம் போட்டுக்கிட்டு தான் கூத்து கட்டுவாங்க. அப்பெல்லாம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? நானும் பாத்திருக்கேன். முன்னெல்லாம் டவுன்ல அவங்க தான் ஃபேமஸ்.
டான்ஸ் பாட்டு ஒரே டிராமா பின்னுவாங்க. யார் இந்த சின்ன முதலாளி? தலைவர் சொன்னாரு பாட்டியை பாத்துக்கிறதுக்கு மாசம் மாசம் யார்கிட்டயோ காசு கொடுத்துட்டு இருக்கிறதா. ஆனா பாட்டி இப்படி இருக்காங்க. பாட்டிய பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி இருக்காங்க. இவங்கள பார்த்துதான் இந்த ஊரே பயப்படுது. பாட்டி எப்படி விட்டுற கூடாதுல? இவங்களை யாராவது பாத்துக்கணும்ல. நம்ம தலைவர் கிட்ட பேசலாமா? யாரு அவரா? ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. வேணும்னா நான் பாத்துக்கிட்டுமா? கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாம் கிளம்பிடுவீங்க. நான் தனியா தான் இருப்பேன். நானே பாட்டியை பாத்துக்கிறேன். சோஃபியா, இங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மதர் தெரேசா. நாட்டி, பாட்டியை தூக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாம். இத வேற நேரங்கள ஒல்லி பாட்டி பரா. ஏய் ஆம்பள, நீ அப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்க? யோ, கால்ல எலும்பு இடிச்சிட்டு இருக்கியா? இல்ல, இது என்ன பழைய ஜாடி மாதிரி இருக்கு. அட கொடுங்க, இது நம்ம தாரு ஆஸ்கார் அவார்ட். ஏய், ப்ரொடியூசர் கால் பண்றாரு. சத்தப்படாதீங்க, லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறேன். ஹலோ சார். என்ன தாரணி, போய் 3 நாள் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு தானே? இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நாங்க இப்பதான் கல்யாண ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்து முடிச்சோம். ஒரு புது நியூஸ் வேற கிடைச்சிருக்கு சார். என்ன நியூஸ்? ஸ்லோலாம். ஏன் சார், அவள சத்தமாவா கேட்டுச்சு? அட ஒண்ணு இல்லம்மா. கல்யாணம் பண்ணாங்களே அந்த மாப்பிளைக்கு ஏற்கனவே பழைய காதலி இருந்திருக்காங்க சார். பரவாயில்லையே, இந்த வயசுல கல்யாணம் பண்ணதே பெரிய அதிசயம். இதுல பழைய காதல் வரையும். சார், என்ன சார் ஒரு மாதிரியா சத்தம் கொடுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. சரி, நீ சொன்னிய அந்த பழைய காதலி, அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு 60 வயசு மேல இருக்கும் சார். என்னது 60 வயசுக்கு மேலயா? இன்னொரு 3 நாள் அங்க வருது. நான் சொல்றத மட்டும் கேளு. இன்னொரு 3 நாள் அங்க அங்க நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட் அங்க மட்டும் முடிங்க. அங்க முடிங்க. கவர் பண்ணுவா. சார் சார் சார், நான் அப்புறம் பேசவா? கேரி ஆன் சார். மல்லிகா, வாங்கக்கா, வாங்க வாங்க. வனஜா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன புது பொண்ணு கம்பத்துல காத்து வாங்க வந்தியோ? வீட்லயே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் தான் டிவியே பாத்துக்கிட்டு இருக்கிறது? ஆமா, நான்லாம் டிவி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. கடையை வச்சுக்கிட்டு எங்க நகர முடியுது சொல்லுங்க. அதான். சரி, என்ன குடிக்கிறீங்க? தேத்தரி ஓகேயா? 2 தேத்தரி மல்லிகா. ஓகே, உனக்காக ருசியா போட்டு கொண்டு வரேன். என்னடி புது பொண்ணு, நீ தொல்ல ஃபர்ஸ்ட் நைட் மேட்டர் கேட்கலாமா? இதை விட கேவலமான பழப்பு வேற எதுவும் இல்லடி. இல்லடி, ப்ரொடியூசர் நெச்சரிப்பாரு. ஐயோ,
அதுக்கு நீ எப்படி கேக்குறது? என்னங்கடி நீங்க டவுன்ல இருந்து வந்துட்டு இது கூட கேட்க பயப்படுறீங்க? வாங்கடி, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம் போலாம். அக்கா எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, இந்த 2 பொண்ணுங்க அந்த இன்டர்வியூக்கு தானே வந்துட்டீங்க? என்ன உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கு? நீங்களே கேளுங்க. ஹலோ, நேத்து கல்யாண பரபரப்புல அவங்க பேச முடியல. நான் சரளா. நான் வனஜா. நான் தாரிணி. நிக்கிறீங்களா? உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்களும் தான். உட்காரணும் உடனே உட்காந்துருவானுங்க. உங்க கல்யாண வீடியோலாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம், கண்டிப்பா பாருங்க. KMTV Facebook பேஜை லைக் பண்ண மறந்துடாதீங்க. எங்களுக்கு யூடியூப் சேனல்லாம் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அம்மா, நேத்து ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருந்தீங்க? இத பத்தி பேசினாலே அவ வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஆனா அழுக மட்டும் வருது. என்னன்னு கேளு மல்லிகா. சரி வனஜா, எதுக்கும் பயப்படாத. இங்கெல்லாம் பொம்பளைங்களா தான் இருக்கும். என்ன நடந்துச்சு சும்மா சொல்லு. ஐயோ, என்னெல்லாம் நீங்க கணக்குல சேர்த்துக்காதீங்க. மறுபடியுமா? சொல்லுங்கக்கா. சொல்லுங்க. நேத்து ராத்திரி ஆமா, தரையில கீழே. வேற மேல. ஐயோ, குதிச்சா அக்கா, இது நேத்தே சொல்லிட்டீங்கக்கா. ஐயோ, புரியலையே. கை நீட்டி. ஐயோ, பெரியவர் குதிச்சு எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படிக்கா தலைவர் இப்படி தான் குதிப்பாரா? போடா, எனக்கு வெக்கமா வருது. அப்புறம் நான் இல்லாம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். இப்ப இவர் வந்துட்டார்ல, இனிமே யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன மல்லிகா, என்ன பத்தி இப்படி பேசுற? என்ன மேட்ரு? இந்த பக்கம் காத்து வீசுது. இங்க பாருங்க, நாளை காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தண்ணி வராதான். தலைவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி சொல்லிட்டல. கிளம்பு. ஐயோ, அப்ப நம்ம எப்படி குளிக்கிறது? அத பத்தில நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நாளைக்கு எங்க கூட வாங்க, நான் சொல்லி தரேன் எப்படி குளிக்கிறதுன்னு. நீங்க எல்லாம் குளிக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க, நான் கழுவுறத பத்தி யோசிக்கிறேன். எதை? டாக்ஸியை தான். நான் முதல்ல போயிட்டு வரேன். யோகேஷ், என்ன பண்ற? படம் பார்க்க போலாமா? போறியா? நான் பிஸியா இருக்கேன். ஏன் யோகேஷ் நவுற? யோகேஷ் போறியா? நான் கேம் விளையாண்டுட்டு கையெடு. யோகேஷ், படம் பார்க்க வரியா? கொஞ்ச நேரம் வேணா.
சோபிய யூடியூப்ல பாத்திருப்ப, வீடியோல பாத்திருப்ப. இந்த லைஃபா குளிக்குது பாருயா. ஐயோ சோபியா மானவாரியா இருக்கியா? யோ, நீ தண்ணி அடைச்ச பாரு, அங்கதான் நிக்கிற. இங்க பாருயா, கம்பத்து கடல் கண்ணியோட டவுனு கடல் கண்ணி சேர்ந்து குளிக்குது. ஐயோ ஐயோ, உடம்பு கூட உதறுதுயா. யோ, இந்த பிள்ளைங்களோட குத்தாட்டம் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தையா? ஐயோ அள்ளுதி அள்ளுதி. வாசல் கண்ணுக்கு தெரியுதடா. சீக்கிரம் தொட மச்சான். குர்ரா குர்ரா, என்ன அழகா இருக்கு. ஆனா இது எனக்கு இல்ல மச்சான், சோஃபியாக்கு. Thank you. இது சீசன் கூட இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்திருக்கேன் தெரியுமா? அப்பாடா, இதோட என் கடமை முடிஞ்சது. 5 பேர் இருக்கோம், 2 டூரியன் மட்டும் எங்கள பார்த்தோம். I'm not satisfied, Zach. ஏய், 2 ஆம்பளைங்க இருக்கீங்க தானே, மரத்துல ஏறி பறிச்சிட்டு வாங்க. சாப்பிடுறது ஈஸிமா, எடுத்துட்டு வர்றதுதான் கஷ்டம். இதென்ன மாங்காய் மரமா, போனானே பறிச்சுட்டு வர்றதுக்கு டூரியான் அதுவா விடணும். சாம்பிராணி மாங்காய் மடையனே. ஏய், டூரியன் விழுந்த சத்தம் வரல. ஏய், என்ன எல்லாம் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னால எடுத்து வர முடியாது, போங்க. Zach, எனக்காக எடுத்துட்டு வர மாட்டியா? போய் எடுத்துட்டு வாயேன். என்னது? ஏன் கீழே விழுந்த டூரியன் எடுத்துட்டு வரதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா? சோஃபியாக்காக இது கூட செய்ய மாட்டேன். சோஃபியா, எடுத்துட்டு வர சோஃபியா. பாத்துடா, டூரியான மட்டும் எடு. சத்தம் இங்க இருந்தா வந்த மாதிரி இருந்துச்சு, இங்க இருந்தா
இங்க இருந்தா விழுந்திருக்கணும். இங்க விழுந்துச்சுன்னு தான் தெரியல. இங்க இருக்குமோ? பொம்மை, அந்த பொம்மையோட இது நல்லா இருக்க. கேமரா வேற இல்ல, இருந்திருந்தா ஒரு செல்ஃபியை போட்டிருக்கலாம். நம்ம மூஞ்சி வேற நல்ல நேரத்துல ஒழுங்கா தெரியாது. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். சூர்யா இங்க தானே உளுந்த மாதிரி இருந்துச்சு, எங்க போச்சு? இங்க தானே இருந்திருக்கணும், இங்க உழுவாம எங்க போயிருக்கோம்? என்னடா பழம் ஒரு சத்தம் கேக்குதா, நான் பழத்தை காணோம். சை, சோஃபியா காக்க தானே, பாத்துக்கலாம். தேடுவோம். என்னடா கொய்த்தியா கோரிங்க வாடலாம் அடிக்குது, கேக்கூட சத்தம்லாம் கேக்குது. பாம்பா இருக்கு. கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தானா? பயங்கரமா இருக்கும். ராத்திரி பேய் வீடு மாதிரிலாம் இருக்கும்.
அது பொட்டியே தேடிதான் வந்துச்சா? நம்மள தேடி வரலையா? பாவி மோள, நீ தாண்டி சொன்ன மூச்சு பிடிச்சிட்ட ஒன்னும் பண்ணாதுன்னு. ஏய், நான் எங்க சொன்னேன்? இதோ தாரணி தான் சொன்னுச்சு. நான் என்ன சொன்னேன்? ஏதோ படிச்சது வச்சு ஏதோ குத்து மதிப்பா சொன்னேன். சரி, அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ, தனியா விட்டுட்டு போயிடாதீங்கயா. ஜெய், திறந்து என்ன இருக்குன்னு பாரு. பைபிள் எப்படி மாட்டி விடுது பாரு. பேயினாலே திறக்க முடியல, பேய்டி வாங்கிட்டு கிளம்புது. நான் எப்படி திறக்கிறது? ஆம்பளை தானே, தைரியமா திற ஜெக். அடி பாவி, ஆம்பளையானு எதை வச்சு டெஸ்ட் பண்ணுதுங்க பாரு. வாடா, நான் மட்டும் மாட்டோமா? வாடா. நில்றா. ஏன்டா? இல்லடா, ஒண்ணு இல்லடா. ஒண்ணும் இல்லடா. இது என்ன? ஒண்ணும் இல்ல மச்சான். ஹலோ ஹலோ பாஸ், நான் மட்டும் கால் பண்ணலன்னா அங்க இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராத. இல்ல பாஸ், நானே கால் பண்ணலான்னு தான் இருந்தேன். அது சரி, அது சரி. ஆமா, நீங்க இருக்கிற கம்பத்து பேர் என்ன? கம்பம் புனுங்குவா? ஆமா பாஸ், கம்பம் புனுங்குதான். அங்க இருக்கிற ஹாட் நியூஸ கவர் பண்ணத்தான் உங்க 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து அங்க அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப என்னன்னா, அந்த கம்பத்துல இருந்து ஏதோ ஒரு வீடியோ வைரல் ஆகி ஹாட்டா ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐயா, நம்ம எல்லாம் பத்திரமா அழகா சேவ் பண்ணி தானே வச்சிருந்தோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாஸ், எல்லாம் ஆர்டிஸ்ட்ல சேஃபா இருக்கு. ஒரு சீன பேய் அந்த கம்பத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாஸ், எல்லாமே பில்டப் தான். இங்க ஒரு வயசான கலை சுத்திக்கிட்டு இருக்கு கம்பம் பொண்ணுல. அதுக்குதான் என்னமோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பசங்க. இவன் கிட்ட கேட்டு பாப்போமா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். Kawan, saya mau tanya Yuan. Tengok, ini macam betul-betul adakah? Apa ni? Itu hantu Cina lah. Ini wayang baru ada. Ini wayang enggak? Ini bukan wayang. Ini macam taraka betul-betul. Betul-betul mana ada. Jangan fikir banyak-banyak. Makan dulu. Ya, ya. Makan. Sư phụ, lấy thấy. என்னடா சீன பேய பாத்தீங்களா? சொன்ன வீடியோ உண்மைதானா? கம்பம் கொண்டுங்கள வீடியோ வைரல் ஆகுதுன்னா அது கண்டிப்பா சிங்காரத்தோட வேலையா தான் இருக்கணும். அவனை இப்ப நம்ம சிங்காரத்தை பத்தி பேசி என்ன இருக்கு? நம்ம எல்லாருமே அந்த பேய பாத்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றது? எதுவும் பண்ண வேணாம். யோ, இதான் அப்பயே சொன்ன கொகைக்கு போக வேணாம். சொன்ன கேட்டா தானே. இப்ப அதுவும் முக்கியம். அது ஏற்கனவே வள்ளிப்பட்டிய தேடி வந்திருக்கு. நேத்து நம்ம அத்தனை பேரும் அங்க இருக்கும்போது நம்மள ஏன் எதுவுமே பண்ணல? இந்த புட்டியை ஏன் தேடி வந்திருக்கணும்? அப்ப இந்த பெட்டியை உடைச்சிருமா? அறிவு இருக்கா? பொட்டிக்குள்ள ஏதோ வந்துட போதுடா. வாயில ஏதாவது வந்துருச்சு. ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பயங்கரமா அட்டகாசம் பண்ணதுனாலதான் இப்ப இங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? வேற வழியே இல்ல. பாட்டி தான் அதுக்கெல்லாம் ஒரு உண்மையா சொல்லி ஆகணும். பாட்டி, என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அந்த துரியோதன தோப்புல வேலை செய்யறப்போ நீங்க எனக்கு ராஜாராணி கதைலாம் சொல்லுவீங்களா? பெட்டி எடுத்தோம். பெட்டி போய் எடுத்துட்டு வா. பாட்டி, இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாட்டி, இது உங்க வீட்டுல இருந்துச்சு. என்ன பட்டின்னு தெரியுதா? இது உள்ள என்ன இருக்கு? எங்களால திறக்கவே முடியல பாட்டி. நீ பாட்டியோட மேன நாடகம் பாத்துருக்கல, அதுல வேற ஏதாவது டயலாக் சொல்லு. ஞாபகம் வருதா? டயலாக்கா? ஏய், நீ ஒண்ணு பாட்டி தாத்தோ எம்ஜிஆர் காலத்துல அது என்ன மதுரை வீரன், அததான் டிராமா பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் நான் எப்படி? ஏதோ ஒண்ணு சொல்லுடா.
ஆத்தோரத்துல என்ன அடிச்சீங்களா? அது அந்த காலம். அது இந்த காலம். டயலாக் மறந்து போச்சுடா. இப்ப காலம் மாறி போச்சு. டயலாக் மறந்து போச்சு. இப்ப காலம் மாறி போச்சு. என்ன அவசரம் பேசுற? மக்களுக்கு அவசரம் பேசும்போது ஒரு கம்பீரம் இருக்க வேண்டாம். அது அந்த காலம். ஆற்றங்கரையில் என்னை அடித்த போது பேசாமல் இருந்தனே, நீங்க அதிகாரியா இருந்த காலம். இப்போ இந்த இடத்திற்கு நான் தான் அதிகாரி. யாரும் சட்டத்தை மீற அனுமதிக்க முடியாது, தெரியுமா? உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சா? மக்கு யாரா பைத்தியம்? இது இது எப்படிங்க வந்துச்சு? இது மட்டுமா வெளியே வந்துச்சு? வரக்கூடாததெல்லாம் வெளியே வந்துருச்சு. பாட்டி, நீங்க அடிக்கடி அந்த சின்ன முதலாளின்னு சொல்றீங்களே, அது அந்த சீன பேய தானே? நாங்க கூட அதை பார்த்தோம். எங்க பாத்தீங்க? உங்க டுரந்தோப்புல தான். உங்க வீட்டு வரைக்கும் வந்து இந்த பெட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. ஐயோ, அப்ப சின்ன முதலாளி பாத்துட்டீங்கன்னா? ஐயோ, அப்போ அதுவும் வெளியே வந்திருக்கும்ல? பாட்டி, இந்த ஊர்ல அப்படி என்னதான் பாட்டி நடக்குது? நீங்க பயப்படுறத பார்த்தா எங்களுக்கும் பயம் வருது பாட்டி. சொல்லுங்க பாட்டி, நீங்க ஏன் அந்த சீன பேய சின்ன முதலாளின்னு சொல்றீங்க? பாட்டி, 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 என்ன என்னாச்சு கேளு. பாட்டி, என்ன பாட்டி தேடுறீங்க? எங்க அம்மா பேரு மீனாட்சி. அப்போ எங்க கம்பத்து தலைவரா இருந்தவர் தான் எங்க முதலாளி ஈஸ்வரர் ஐயா. அப்பெல்லாம் இந்த கம்பத்துல நிறைய சீனர்கள் இருந்தாங்க. எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் வேற ஒரு சீன பொண்ண வீட்டு வேலை செய்யறதுக்கு வச்சிருந்தாரு. அந்த சீன பொண்ணுக்கு ஒரு மகன் தான் இருந்தாரு. ஒரு நாள் அந்த சீன பொண்ணு ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு அப்போ 2 வயசு. ஈஸ்வரர் ஐயாவுக்கும் கல்யாணமாகி குழந்தைகளே இல்லாத காரணத்தினால இந்த பையனை தான் மகனா தத்து எடுத்துக்கிட்டாரு. அந்த பையனுக்கு பார்த்திபன்னு பேர் வச்சாரு. கம்பத்துல
ஈஸ்வரர் ஐயா ஒரு கோயில் கட்டுற வேலையில ஈடுபட்டிருந்த நேரத்துல அவரோட மனைவி தவறிட்டாங்க. அந்த சோகத்திலேயே ஈஸ்வரர் ஐயா அந்த கோயில் கட்டுற வேலைய அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம்தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு கெட்ட ஆவி ஊர்ல உள்ளவங்களை வேட்டையாடி கொள்ள ஆரம்பிச்சது. இதுல சின்ன முதலாளியும் அந்த கெட்ட ஆவிக்கு பலியாயிட்டாரு. கம்பத்துல இருக்கிற ஒரு வயசான சீன சாமியார் ஈஸ்வரர் ஐயாவை சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு வழிய சொன்னார். அந்த கெட்ட ஆவியோட சேட்டையை நிறுத்துறதுக்கும் இந்த கம்பத்துக்கு காவலா இருக்கு ஆயுசு முடிஞ்ச சின்ன முதலாளிய மீண்டும் வரவழைச்சாங்க. 60 வருஷத்துக்கு ஒரு முறை வர ரத்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லா தீய சக்தியும் உச்ச நிலைய அடையுமா. அந்த ரத்த பௌர்ணமி அன்னைக்கு சின்ன முதலாளி அந்த கெட்ட ஆவியோட மோதி சண்டை போட்டு அதை கட்டுப்படுத்தி ஒரு ஜாடிக்குள்ள அடைச்சிட்டாரு. அத அந்த சீன சாமியார் ஊர் எல்லையில இருக்கிற ஒரு குகைக்குள்ள வச்சிட்டாரு. ஈஸ்வரர் ஐயாவோட கடைசி காலத்துல நானும் என் வீட்டுக்காரரும் தான் அவர் பக்கத்துல இருந்து அவரை பார்த்துக்கிட்டேன். அப்போதான் ஈஸ்வரர் ஐயா இந்த பெட்டியை என் கையில கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இறந்துட்டாரு. ஈஸ்வரர் ஐயா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த குகைக்கு யாரும் போகவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த கெட்ட ஆவி அது ஒரு மோகினி பிசாசு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஜாடிக்குள்ள அடைச்சிருந்தாலும் ராத்திரி ஆனா அதோட குரல் இந்த கம்பம் முழுக்க கேக்கும். விடுதலை கிடைக்க யாரையாவது குகைக்குள்ள அழைக்க ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டு இருக்கு. ரத்த பௌர்ணமி ரத்த பௌர்ணமினா ரெட் பிளட் மூன் தானே? ரெட் பிளட் மூனா? ஐயோ, இன்னைக்குதான் ரெட் பிளட் மூன் நடக்க போகுது. இந்த செஞ்சுரியோட ஆக லாங்கஸ்ட் ரெட் பிளட் மூன் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்குது. இத பத்தி கவர் ஸ்டோரி பண்ண நான் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தேனே. மை காட், இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அது இங்க வா. என்னடி இங்க வா. அந்த ஜாடி எங்க வச்சிருக்க? வாடா வீட்ல தான் இருக்கியே. உங்க அக்காக்கு கால் பண்ணி அது எங்க இருக்குன்னு கேக்குறியா? ஒரு நேரம் போல இருக்காதுடா. ஆனா இத பத்தி எதுவும் சொல்லாத. என்னடி எங்க அக்கா உட முடியாம வீட்ல இருக்கு, கடை கூட திறக்கல. அதுவும் பேய் கதை திட்ட பேசினா அவ்வளவுதான். இதுல இதெல்லாம் தெரிஞ்சிச்சு நான் சத்தண்டி. ஐயோ ஏண்டா? அப்ப அந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட எல்லா விவரமும் இந்த பொட்டிக்குள்ளதான் இருக்கு. சின்ன முதலாளி மரியாதை குறைவா பேசின பள்ள உடைச்சு போடுவேன். அப்படி நான் என்ன மரியாதை குறைவா பேசிட்டேன்? பேயின்னு சொல்லாத. வேணும்னா மிஸ்டர் பேயின்னு சொல்லிக்கோ. வாழ்வுதான் அந்த பேய்க்கு. மிஸ்டர் பேய்க்கு. சாமியா முதலாளி எப்போதும் கழுத்துலதான் மாட்டிருப்பாரு. அவர் இறந்த பிறகு வீடு அப்படியே பாலஞ்சு கிடக்குமே. ஐயோ, அது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்ல உள்ளதெல்லாம் யார் யாரோ பூந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்க. இதுல அந்த கீ எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி மேட்டர்லாம் ஏன்டா ஆம்பளைங்க நம்மளே பூத்தா வரோம்? ஏய், பொம்பளை எல்லாம் சுடுகாடு பக்கத்து வரக்கூடாதுடா.
அதுவும் இல்லாம கம்பத்துக்கு நல்லது இல்லல. பாத்தியா சொல்லும் போது உனக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல. என்னடே உங்க ஊர் நல்லா இருக்கிறதுக்கு நான் செத்து போனா இருந்தாலும் சமாதியை தோணுமாடா. போடா. ஏய் இங்க என்னடா பண்றீங்க? அண்டர்டேக்கர்னே இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க? இல்ல நீங்க பௌர்ணமி இல்ல தாத்தாவோட சமாதி சுத்தம் பண்ண வந்தேன். சுத்தம் பண்ணிட்டு ஏதாவது டிப்ஸ் பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. அதனாலதான். ஆனா சரி நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க இங்க? அது வந்து இது நம்ம பழைய தலைவர் ஈஸ்வரன் ஐயா சமாதி தானே? ஆமா இது ஈஸ்வர சமாதி தான். அதானே நோண்ட வந்தோம். டேய் அவர் தான் தூங்கிட்டு இருக்காருல பாவமா. என்ன நோண்ட போறீங்க அவரை? இல்லண்ணே கம்பத்து நல்லதுக்கு தான். ஓ அப்ப இத்தனை நாளு அந்த கவுக்குள்ள அந்த மோகினி பேயும் அந்த சீன பேய் தான் இருக்கு. ஆமாண்ணே. நான் கூட தாத்தாவோட புதையல் ரகசியம் இருக்குமோ நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது காசியண்ணே? புதையல நோண்டத்தை விட்டுவிட்டு எங்க கூட சேர்ந்து இந்த சமாதி நோண்டணுமா? சரி நோண்டுறதான் நோண்டுறோம். திருத்தி நோண்டிடுவோம். நாங்களா சின்ன வயசுல நோண்டி பழக்கப்பட்டோம். இது பெட்டரா இருக்கும். ஆமா ரைட் புரியுதா? டேய் காட்டியும் மாட்டி விட்ட மாட்டீங்களா? மாட்டியா? உங்களை யாராவது மாட்ட முடியுமாண்ணா? என்ன நீங்க? போங்க. யாரு நீங்க? சிரிக்கிறது நம்ப முடியுது இல்லையா? சரி சார் இவனை பாத்துட்டு வா. இவனை டெய்லி பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏன்பா இப்படிதான் தலைவரே காசு இல்ல. அவரோட தாத்தாவோட சமாதிக்கு போயிருக்காக. வர நேரம் தான். உட்காரு வந்துருவாங்க. அதான் பார்த்தேன். இவன் இல்லாம தூங்க முடியலப்பா. பெருசு நம்ம என்ன காசியை பார்க்க வந்தோம்? சரக்கு போட தானே வந்தோம். நீ ஆர்டர் பண்ணியா? தம்பி என்னோட எடுத்துட்டு வா. நாங்களும் உங்களோட. மெதுவா வாடா. அவுச்சத்துல பிறந்தவன ஏன்னா ஜம்போ ஜெட்லயே வருவ. என்ன மெதுவா வரவே தெரியாதா உனக்கு? இங்க பாருங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். டேய் என்னடா முக்கியமான விஷயம்? இப்பதான் பார்த்தேன். என்னத்தடா பார்த்து தொலைச்ச? ஐயோ காசியை சுடுகாட்டுல பார்த்தேன். அடாடாடாடா இப்ப வரத்த இப்பதான்டா அவனும் சொன்னான். அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான் நீயும் அதே சொல்ற. கூடவே சேதுவியா அந்த டவுன்ல இருந்து வந்தானே அந்த பையனையும் நம்ம பழைய கம்பத்து தலைவர் இருக்காரு ஈஸ்வரன் அவரோட சமாதியை தோண்டிட்டு இருக்காங்க. டேய் என்கிட்ட நீ உதவாங்க போற. ஒழுங்கா பாத்தியா? சிறுசு இந்த காசுக்கு என்ன கிறுக்கு புடிச்சிருச்சா? ஏயா புதைச்ச இடத்துலயே புதையல் நோண்டுவாங்க. ஆமா இவனுங்க 2 பேரும் எதுக்குடா கூட போனானுங்க? பெருசு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. டேய் போடா எனக்கு இன்னும் தப்பா தோணுது. நான் என்ன நினைக்கிறேன், கம்பத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம டேவன்ல வச்சு ஒரு மீட்டிங் வச்சு பேசிடுவோம். எனக்கு அங்கதான் ஒரு சந்தேகம் வருது. ஏய் கோபி நீ என்ன செய்யற? நேரா குகைக்கு போ. நம்ம பழக குகை வாசல்ல பழசா இருக்கா இல்ல எவனாவது உடைச்சு உள்ள பூந்திருக்கானா போய் பாத்துட்டு வா. போ குகைக்கு நான் தனியாவா? மணியண்ணே என்னென்ன சொல்றாரு இவரு? என்னடா கொக்கன்னு கோழி மாதிரி கோயிட்டு இருக்க? அவருதான் சொல்றாருல்ல போடா போ. என் காதல் என்ன வருது?
என்னடா ஒண்ணுமே இல்ல. எல்லாம் சீனத்துல இருக்க இந்த நேரத்துல எந்த சீனா போய் தேர்றது எனக்கு புரியலையே. சின்ன முதலாளி பாட்டி சைனீஸ் தானே, இங்க கொடுங்க. எனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரியுமா? நான் படிச்சதே சீன ஸ்கூல்ல தான். எனக்கு சீனத்துல நல்லா எழுத படிக்க தெரியும். ஹலோ மணியனே, சேது எல்லாரும் எங்க இருக்கீங்க? இங்கதான் சோஃபியாக்கா வீட்ல. சரி, அவசர மீட்டிங் இருக்கு, எல்லாரும் கிளம்பி தேவானுக்கு வாங்க. அவசர மீட்டிங்கா? ஏண்ணே? அட வர சொன்னா வாங்கப்பா. அப்புறம் மல்லிகா கூடியா இருக்கு? அக்காக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல இருக்கு. உடம்பு சரியில்லையா? சரி, நீங்க எல்லாம் வாங்க. ஓகே. அவசர மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, உங்களெல்லாம் கூட்டி வர சொல்லியிருக்காங்க. சரி சேது, இவங்கெல்லாம் கூட்டிட்டு நீங்க வந்து போங்க, இல்லாட்டி அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். மேனேஜர், உங்களுக்கு அந்த சைனீஸ் வேர்ட்ஸ்லாம் படிக்க தெரியும்ல? இது எல்லாம் அந்த காலத்துல எழுதுனது. ஓரளவுக்கு எனக்கு படிக்க தெரியும். தெரியாதெல்லாம் கூகுள்ல செக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பாருங்க, இந்த கம்பம் பொண்ணுங்கூல நான் தான் கத்துவ கம்பம். ஏந்திரி. சொல்லுங்க தலைவரே. சுடுகடப்பாட்டி ஏன் போன? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சும்மா அப்படியே. நீ சொல்றதெல்லாம் என்னையால் நம்பவே முடியாது. ஆரம்பத்துல கூட்டமா வந்து கொகைய திருவி திருவி கேட்டீங்களே, அப்பயே ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். என்ன கொஞ்சம் தப்பு பண்ணி விட்டா நானு. இல்ல தலைவரே, நம்ம கம்பத்துல 60 வருஷமா மிஸ்டர் பே இருக்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். என்னது மிஸ்டர் பேயா? ஆமா தலைவரே. ஏந்திரிச்சு சொல்லப்பா. ஆமா தலைவரே, மரியாதை குறைவா பேசினா வள்ளி பாட்டிக்கு சுத்தமா பிடிக்காது. பல்ல பேத்துறோம் அந்த கிளவி. யாரு அந்த கிறுக்கு பிடிச்ச கிளவி? அந்த கிளவி பேச்ச கேட்டு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? யாரு கிறுக்குன்னு சொல்ற சின்னையா? வள்ளி, அவருக்கு வேண்டியவங்களா? எப்படி சொல்லுவேன், எல்லாம் அப்படித்தான். கல்யாணம் ஆச்சா? வள்ளி, உனக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன். உலங்குற மாதிரி பாக்குறானே. 2 நாள் முன்னதான் வந்திருந்தா நான். ஆமா ஆமா, 2 நாளைக்கு முன்ன வந்தா நல்லா தான் இருந்திருக்கும். தள்ளியே நில்லுங்க. என்ன நடக்குதுங்க? பிளச்சு பேக்கா? கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது, மானத்தை வாங்க. உட்காருங்க, போய் உட்காருங்க. போங்க போங்க. இல்ல பிளச்சு பேக்கெல்லாம் போதும், போங்கண்ண போங்கண்ண. ஏய் கிளவி, என்ன நடக்குது இங்க? இவனுங்க என்ன பேய் பிசாசுன்னு கதையை லாவி விடுறானுங்க? பிரச்சனை இல்ல, மோகினி பிசாசு. பாட்டி, மிஸ்டர் பேய் கதையே இன்னும் முடியல, இது என்ன புதுசா மோகினி பிசாசுன்னு? பாட்டி, நம்புற மாதிரி கதையை சொல்றியா? பேசாம உட்கார்றா. ஐயோ,
முழுசா சொல்றதுக்கு நேரம் இல்ல. நம்ம கம்பத்துக்கு பெரிய ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. ரத்த பௌர்ணமி முடியறதுக்குள்ள அந்த மோகினியை பிடிக்கணும். நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீ டென்ஷனா இருக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. அக்கா வேற வீட்டுல தனியா இருக்கும். அந்த ஜாடி வீட்டுல தான் இருக்கும். சொல்லிடுங்க. வேணாம் வேணாம். நைஸா யாருக்கும் தெரியாம அந்த ஜாடி எடுத்துட்டு போயிட்டு அந்த கொகை ஒழுக்கி வச்சிடலாமா? கோகக்குள்ள வச்சு ஜாடி பண்ணிட்டு அந்த கொகை ஒழுக்கி வச்சிடலாம். இங்க பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் நோய் 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 பேசியிருந்தா எப்படி? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ சும்மா இரு. இந்த பாரு கிழவி, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. தலைவரே, பாட்டி சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த கொகைக்குள்ள சேட்டை இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல, எங்களையும் எடுக்க விடல. தலைவரே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ராத்திரில அந்த பாதையில போகும்போது வரும்போதும் இங்க வந்து நிக்குது. என்னது? பயம். பயம் வராம கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் கோயில கட்டுங்க கட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆமா, உன்னைய விட்டா எல்லாத்தையும் தான் கட்டிடுவேன். மூடிட்டு உட்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் கோபிய கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அவ வந்தானா பிரச்சனை முடிஞ்சு. என்னடா இவன் வரா? இங்க பாரு இங்க பாரு. ஒண்ணு சொல்லிட்டாளுவே, இல்ல அழுதுட்டு சொல்லு. என்னடா மண்டெல்லாம் பிஞ்சு போய் வந்திருக்கிற? செத்து போனவன் எப்படி தலைவர உயிரோட வருவா? என்ன சொல்ற கோபி? செத்துட்டானா? எப்படிடா? தாத்தாவோட சமாதி சுடுகாட்டுல இருந்து கலருக்கு போயிட்டு இருந்தா. அந்த காட்டு வழியில கோபி. என்னடா காட்டு பதில கோபி சூப்பு குடிச்சிருந்தானா? ஐயோ இல்ல தலைவர, கோபியோட எல்லா ரத்தத்தையும் ஏதோ ஒண்ணு உறிஞ்சிட்டு இருக்கு தலைவர. இந்த பாரு, இது எல்லாம் வான் தப்பு. கண்ட இடத்துல போய் நோண்டுறது, கோரை கொடுக்கறது, அதுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, அது ஏந்திரிச்சிருச்சு, போட்டுருச்சு. அதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. போதும் தலைவர, போதும். தப்பு பண்ணா ஒத்துக்காம அடுத்து மேல பழி போடுறது. தம்பி, ஜாட மாடி அவன் நம்மள தான் பேசுறான். ஒன்ன பேசுறானா என்ன பேசுறானா? உட்காருண்ணா. சரியான நேரத்துல முடிவு எடுக்காம போறது. முடிவு சரியா எடுத்துருக்கணும். தலைவரே வேணா, இந்த கம்பத்து மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல. ரொம்ப சுயநலமா இருந்தீங்க. போதும் தலைவரே. இதெல்லாம் தலைவரே, காசி சொல்றதும் ஒரு வகையில சரிதான். நீங்களும் உங்க கூட்டாளியும் சுயநலமா இருந்துட்டீங்க. ஐயோ, பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. மணி ஆகிக்கிட்டு இருக்கு. ரத்த பௌர்ணமி முடியறதுக்குள்ள நம்ம எல்லாம் அந்த மோகினி பெய்ய பிடிக்கணும். அது சின்ன முதலாளியால் மட்டும்தான் முடியும். வாங்க. இதெல்லாம் ஒன்னால வந்தது கிளவி. நீ பேசாம கிறுக்கு பிடிச்சே கடந்திருக்கலாம். இப்ப கிறுக்கு தெளிஞ்சிருச்சு, நாங்க கிறுக்கு பிடிச்ச அலையிறோம். தம்பி கவனம், நான் இருக்கேன்ல, அடங்கு. அப்புறம் என்னய்யா, இன்னைக்கு நம்மளாம் மிஸ்டர் பேயான்னு பாத்துருவோம், உண்டா இல்லையான்னு பாத்துருவோம். வாடா தலைவரே, நீங்க தான் தலைவரே. ஓ, நான் தான் தலைவரா? ஆமா. அப்ப போ. அப்புறம் இப்படியே நின்னா எப்படி? வண்டி நவருமா நவராதா? வந்து வாய்க்கிறானுங்க பாரு. நலனு மாதிரி பின்னாடியே ஓட்டிக்கிட்டு இருக்கா. போ. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வர்றாங்கல்ல. வாங்க. விறுவிறு வாங்கப்பா, பொதுவா வந்துகிட்டு. இரு 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 இரு. என்ன திருச்சு கம்பத்துக்குள்ள பூச்சா ஒரு காடியை கொண்டாடுது? பெருசு, எங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க? நம்ம கம்பத்துல பேய் இருக்கான். ஐயோ, அவனுங்களும் அதை சொல்லி பயமுறுத்துறான். சிரிச்சு நீ அதை சொல்லி பயமுறுத்துற. ஆமா, இவங்க யாரு பஜாமாஸ் போட்டு வரான்? இவனுங்க தான் அந்த பேய் பிடிக்க வந்தவனுங்க. பெருசு, இவனுங்க மிஸ் பேயை தேடிட்டு வந்தானுங்க. சாடே கூட்டு வந்துட்டான். நம்ம கம்பத்துல யாரும் பயப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன். அப்புறம் நான் பேய் பிடிக்கணும் வந்துட்டான். எல்லாம் கிளம்புங்க. தலைவரே, தலைவரே. ஓ, நான் என்ன சொல்ல வரேன் எல்லாம் எப்படியாவது அந்த பேயை பிடிச்சு ஆத்திரி. சீப்பு எல்லாரும் மலையாள செலுத்துங்க, மலையாள செலுத்துங்க. கும்பிடு கும்பிடு கும்பிடு. சீப்பு அக்கா,
அக்கா 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 என்னாச்சு அக்கா ஒன்னதான் கேட்டு இருக்கேன் என்னாச்சு இதானா பேய பிடிச்சாச்சு. பிடிச்சாச்சா? அட, நம்ம மல்லிகா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் போய் மல்லிகாவை கூட்டு வரேன். இதுக்கு மட்டும் முந்திக்க நீ சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல சும்மா சொல்றேன். என்னடா அவர் எங்க போறாரு? அங்க உங்க அக்கா நிக்குது கூட்டு வர போறா. ஐயோ அக்காக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஐயோ மல்லிகா பேயா? மல்லிகா மிஸ்டர் பேய பிடிச்சாச்சு. ஆமா உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நல்லா ஐடியா. கிளம்பி பேசாம பின்னால போ பின்னால அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு தொலைங்களே. உங்களுக்கு அளவடியா கிளம்பி என்ன சொல்லி சொல்ல. ஐயோ ரத்த பௌர்ணமி முடியத்துக்குள்ள அந்த குறிப்புல இருக்கிற மந்திரத்தை சொன்னாதான் சின்ன நாளைக்கு பணம் வரும். Yo, Mr. Leader, can you understand the situation? Huh? It's a terrible ghost. We must kill him.你睇呢本書，你讀啊，你就明噶啦。啊，你睇嗰個要。给你自由，摧毁所有曹人的邪灵，摧毁所有饶人的邪灵。
அக்கா அக்கா மெதுவா அக்கா அக்கா சிஸ்டர் சிஸ்டர் ஐயோ ஓகே வா சிபு மௌசிக என்னப்பா சொல்றாரு யாருக்காவது விளங்குதாப்பா எனக்கு விளங்கும் ஐயா உனக்கு மட்டும் விளங்குனா போதுமா எங்களுக்கு விளங்க வேணாமா சிபு மலாயு சக்கா மலாயு மலாயு sudah settle kamu semua selamat Mr. P saya jaga thank you mukai terima kasih ya பாத்து இருக்குங்க அக்கா மல்லிகா are you okay மல்லிகா ஓகேயா பா அன்னைக்கு ராத்திரி இத பார்த்து தான் நான் பயந்துட்டேன் என்னடி சொல்ற என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல மிஸ்டர் பேய் பார்த்து தான் நான் பயந்துட்டேன் இந்த ஊரை காப்பாத்த அந்த பேய்னு அப்போ எனக்கு தெரியாது என்னங்க இது என்ன தலை தொங்குது நீங்க பாருங்க அண்ணி சொல்றது உண்மையா எல்லாம் அப்படிதான் அப்புறம் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கம்பத்துல தண்ணி வரணும் அதை நாங்க நம்புறோம். தலைவரை மின்னுக்கு வாப்பா தலைவரை முதல்ல நம்ம ஊர்ல ஒரு கோயிலை கட்டுங்க. பெருசு தாங்கல கட்டிடுவோம். முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒண்டியா முடியாது எல்லாம் சேர்ந்து கட்டுவோன்னு சொல்றேன். செய்யாத வேஷம் இல்லாத பாசம்